அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டீஜி ஷிப்பிங் குளோபல் ஐபிஓ பத்தி நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிசினஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க, எப்போ லிஸ்டிங்ல வந்து வராங்க, ஸோ ஃபுல் டீடைல் ரிவ்யூ வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபைனலாக கிரே மார்க்கெட் பிரீமியம் நான் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஜஸ்ட் இதில் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து செக்யூரிட்டி அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட் எல்லாமே ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுங்க, கோத்ரூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ரிலேட்டடான கம்பெனிஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்ம வந்துட்டு ஸோ 1995 இந்த கம்பெனி இன்கார்பரேட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி ஃபோக்கஸிங் ஆன் ட்ரை பல்க் கார்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சில இமேஜஸ் வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடல்வழி சார்ந்த இந்த துறைமுகங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த துறைமுகத்திலிருந்து வேறொரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ரிலேட்டடான இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேஜராக வந்து பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்ல போகிற வந்து என்னன்னா நான் மேஜர் போர்ட்ஸ். ஓகேங்களா. அதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஒரு சில கடற்கரைகள் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, மேஜராக வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்னன்னா படகு சார்ந்த துறைமுகங்கள், படகு சார்ந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே இவங்க என்ன பண்றாங்க. ஸோ கப்பலில் மட்டும் இவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் வந்து பண்ணல, படகு சார்ந்ததுலையும் இவங்க என்ன பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஜெட்டிஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, ஸோ இந்த ஏரியால இவங்க மேஜராக என்ன பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்க்கும்போது 20 போர்ட்ஸ் அண்ட் ஜெட்டிஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, இன்க்ளூடிங் கேண்ட்லா, நாவ்லக்கி, மகடா அண்ட் பவாநகர் அண்ட் பெடி, தர்மத்தர் அண்ட் புட்டலம் அப்படின்ற இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேஜரான பிஸ்னஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ மார்ச் 31, 2025 படி என்னன்னா கம்பெனி வந்து ஆப்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளீட் தட் 80 வெசல்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து இருக்கு. ஸோ இட்ஸ் இன்க்ளூட்ஸ் வந்து என்னன்னா பார்கஸ், மினி பல்க் கேரியர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க கிட்ட இருக்கிற என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ பார்ஜஸ், மினி பல்க் கேரியர்ஸ். ஓகேங்களா. ஸோ டக் போட்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் கிரேன்ஸ். ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம ஒரு துறைமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லாஸ்டிக்ஸ் ஏற்றி வந்துட்டு சரக்கு வந்து ஏற்றிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா வெளியில் இங்கே என்னன்னா மண் தரைக்கு இங்கே வந்துட்டு எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ கடலுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா ஒரு பெரிய கப்பல்ல இருந்து சின்ன போட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கிரேன்ஸ். ஸோ இது எல்லாமே இவங்க கிட்ட ஓனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கிட்ட என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென் 370 எர்த் மூவிங் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு. என்காம்பஸிங் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். ஓகேங்களா. ஸோ மெட்டீரியல் ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான மெட்டீரியல் ஹேங்கிங் எக்யூப்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ எக்ஸவேட்டர் இருக்கு, பேலோடர், டிப்பர்ஸ் அண்ட் ட்ரைலர்ஸ் வந்து இருக்கு, டேங்கர்ஸ், வேரியஸ் அண்ட் அதர் வெஹிக்கல்ஸ் யூஸ்டு டு ப்ரொவைடு கிளைண்ட் சர்வீசஸ் அப்படின்றத இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து டிரான்ஸ்போர்ட்டடாக லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக இந்த வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்துருச்சு. எந்த விதமான பிஸ்னஸ்க்காக இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி செக்டார், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த செக்டாரில் எல்லாமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ மார்ச் 31, 2025 படி இவங்க கிட்ட 1173 பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா ஒரு இப்போ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. இப்போ நம்ம ஐபிஓ டேட்டா வந்து பார்ப்போம். ஸோ ஐபிஓ நெக்ஸ்ட் வீக் ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் என்னன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ 3 நாள் வந்து ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பர் ஷேர்ல வந்து வராங்க. இஷ்யூ பிரைஸ் பேண்டு லோயர் பேண்ட் வந்து பார்க்கும்போது 240 ரூபாயிலிருந்து 252 ரூபாயில் வராங்க. ஒரு லாட் சைஸுக்கு 58 ஷேர்ஸும் ஃப்ரெஷ் கேபிட்டலாக தான் இவங்க வந்து வராங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 410 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலுமே இவங்க வந்து என்னன்னா லிஸ்டிங் பண்றாங்க.
ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட் வந்து பார்த்தாச்சு. அலாட்மெண்ட் டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம அலாட்மெண்ட் தெரிஞ்சிருந்துரும். ஸோ நமக்கு கிடைச்சிருந்தனா ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. கிடைக்கல அப்படின்னும் போது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஆகஸ்ட் 25. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங் பண்ணியிருந்தீங்க, டீம் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, எனக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு வரல. ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லா பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணணும், கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலாம் 1 or 2 days இருந்ததுன்னா சில பேங்க் என்ன பண்ணுறாங்க, டிலே பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது டியூஸ்டே அன்னைக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ யூபிஐ மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் அன்னைக்கு. ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் 21ஆம் தேதி 5 PM. ஓகேங்களா. ஸோ 5 PM ஈவினிங் கூட நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஐ மேண்டேட் கம்பல்சரி பண்ணி ஆக வேண்டும். ஓகேங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 58 ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 17,616 ரூபாய் உங்களுக்கு மினிமம் தேவைப்படும். மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்மால் HNI கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது 14 லாட்லேருந்து 68 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி வந்துட்டு 69 லாட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஸ்ரீஜி ஷிப்பிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 410 கோடி அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து ரீட்டைல் கேட்டகரியில் இருக்கும்போது இது நிறைய பேர் நீங்கள் வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து செக் பண்ணணும். எப்பயுமே வந்து என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷனும் ப்ளஸ் ரீட்டைல் கேட்டகரிக்கு நீங்கள் எந்த அப்ளை பண்ணுற கேட்டகரிக்கு எவ்வளோ % ஆஃப் ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ ரீட்டைல் கேட்டகரிக்கு 410 கோடியில் 35% ஆஃப் ஷேர்ஸ், 35% அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ NIA ஷேர்ஸ்க்கு வந்து 15%, QABக்கு 50% அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ KPI அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42%, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 28%, டெப்ட் பை ஈக்விட்டி 0.75, ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது 42%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 23%, எபிட்டா மார்ஜின் 33%, அண்ட் பிரைஸ் டு புக் வேல்யூ 10 டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னன்னா வராங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை பிரைஸ் டு புக் வேல்யூ PB ரேஷியோ மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மற்றபடி எல்லா KPIயுமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஓகேங்களா. ஸோ மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 3 years அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ மார்ச் 2023 118 கோடியும், மார்ச் 2024 124 கோடியும், மார்ச் 2025 141 கோடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க எல்லா டேக்ஸும் போக. ஓகேங்களா. பட் இவங்க கிட்ட கொஞ்சம் என்னன்னா பாரோயிங்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்றத பண்ணாங்க. பட் டெப்ட் பை ஈக்விட்டி ரேஷியோ 0.75 தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ EPS அப்படின்னு பார்க்கும்போது 9.63 8.67 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 26 29 கன்வெர்ட் ஆகுது. எனக்கு இதில் ஒரே ஒரு என்னன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 29. இவங்களுடைய KPI எல்லாமே நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக வர மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. இவங்க வந்துட்டு ஓகேங்களா. ஸோ 26 29 வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. ஓகேங்க. ஸோ நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நான் வந்து என்னன்னா லிஸ்டிங் கெயினுக்காக பண்ண போகிறேன். ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குமா இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து தெரியணும். அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த IPO கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 13% வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இந்த IPO வந்துட்டு என்னன்னா சேம் மோர் தென் 10%க்கு மேலே வந்து என்னன்னா அன்னைக்கு, அதாவது என்னன்னா 19 21 டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 21ஆம் தேதி அன்னைக்கு 10%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களான்றதை ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்ன ரீசனுக்காக, என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலோட கண்டென்ட் ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.